ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நேற்று அமெரிக்கா 18 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதற்கு ரிட்டாலியேட் பண்றதுக்கு 31 இடங்களில் ஈரான் திருப்பி தாக்கியிருக்கிறார். அவன் சொல்றான், கையெழுத்தாவது ஏதாவது நாங்கள் அழிஞ்சு போனாலும் சரி, உனக்கு நாங்கள் இனி அழிய மாட்டோம், அடிமையாக இருக்க மாட்டோம். இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் ஒரு முட்டிக்கிட்டு. அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சச என்ன சொல்றது ஹெலிகாப்டரை வைத்து தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் என்ன செஞ்சிருக்கான்னா, பல கோடி டாலர் பெருமானம் உள்ள அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஷாஹின் 136 என்று சொல்லக்கூடிய வெறும் $1000, $2000, $5000, $10,000, $30,000, $40,000 பெருமானம் உள்ள அதை வைத்து துல்லியமாக அட்டாக் பண்ணி பட்டார்னு ரெண்டாக போயிட்டு. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன கேவலம்னா, 42 விமானங்கள் காலி செய்யப்பட்டிருக்கு. உடனே IRGC பார்த்தா இவனை இனி சும்மா விடக்கூடாது, தொடர் தாக்குதல் நடத்த வேண்டும் என முடிவு செய்து 21 இடங்களில் தாக்குதலை நடத்தினார்கள் நேற்று முன்தினம். அதில் குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம், குவைத்து தான். அவர்களில் 8 இராணுவ நிலைகள் இருக்கு. இந்த விமான தளத்தை 15 வருஷ கான்ட்ராக்டில், அது பேர் அல் கட்ஸ் அப்படின்னு ஒரு பேர், அதை பாதுகாப்புக்காக வைத்திருந்த நிலையில் அதில் அமெரிக்காவுடைய ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதுதான் உலகத்திலே தடுப்பு விகிதத்தில் நம்பர் 1, அதை அடித்து நொறுக்கி தளத்தை காலி பண்ணிட்டான் ஈரான். இப்போ அதோடு அவனுக்கு வெறி அடங்கலை. நேற்று அறிவிச்சிருக்கான், இன்று காலை செய்தி, ஹெர்மூஸை முழுமையாக இழுத்து முடிக்கடா, போன ஒரு கப்பலும் போகணும். இப்போ 3 நாள எவனாவது உள்ளே வந்தால் அடி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பற்றி இருந்த தீ அமர்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில மீண்டும் அந்த தீ அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த வாரம் தான் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்குது அப்படின்ற தகவல் பார்க்க முடிகிறது. பதிலடி ஈரான் கொடுத்துட்டு இருக்கு. இது எங்க போய் முடிவு? நம்மளும் இதை திரும்ப திரும்ப கேட்டுட்டோம், இது எங்க தான் முடிவு? இதுக்கு 36 முறை பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரப்போகுது, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அமெரிக்கா அறிவிச்சு 12 முறை நாங்கள் வெற்றி பெற்றோன்னு அறிவித்தான். ஆமாம். அவர் இயற்கையாக ஒரு கேள்வி வரும், ஏன்னா 36 முறை பேச்சுவார்த்தை நடத்தி 12 முறை நாங்கள் வெற்றி பெற்றோன்னா ஒரு சுண்டக்க நாடு, அவனை நீ வெற்றி பெற முடியலையாங்கிற ஒரு கேள்வி வரும். இயற்கையாக வரும் இல்லை? கண்டிப்பாக. அமெரிக்காவுடைய 10 ஃப்ளைட் வந்தாலே கலங்கி போயிடும், அவ்வளோ பயங்கரமான ஃப்ளைட்டுகள். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நேற்று அமெரிக்கா 18 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஈரான் பகுதிகள், ஈரானில் 18 இடங்கள். அதை என்னங்கிற டீட்டெயில் சொல்ல போகிறேன். இவர்கள் 18 இடங்களில் தாக்கியிருக்கிறார்கள். ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்க 21 இடங்கள். அப்போ அமெரிக்காவை எதற்கு தாக்கிச்சு, என்ன கதை அப்படின்னு நம்ம இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். போன வாரம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் முட்டியது. அதாவது பேச்சுவார்த்தையில் உள்ள அக்ரிமெண்ட்டில் என் நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுத துகள்களை ஒருபோதும் தரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஆமாம். நீ மட்டும் 13,000 அணுகுண்டு வச்சுருக்கான். நான் அணுகுண்டே தயார் பண்ணலப்பா, நான் அதை நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி வச்சு மானிட்டர் பண்ணிக்கிடுங்க, அது தரமாட்டேன்னு முஜித்தபா கோமேனி மறைமுகமாக இங்கேருந்து செய்தி சொல்கிறார். இரண்டாவது, என் நாட்டில் உள்ள பணத்தை 24 பில்லியன் முடக்கி வச்சுருக்கேன். உனக்கு அது சின்ன பணம், எனக்கு அது பெரிய பணம், ஏன்னா 47 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன், அதை ரிலீஸ் பண்ணு. மூன்றாவது, ஹெர்மூஸ் வளைகுடா ஐநா சட்டப்படி ஒரு கரையிலிருந்து கடலாடியில் இத்தனாவது நாட்டிக்கல் மைல் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது சொன்னதை விட 3-5 நாட்டிக்கல் நாங்கள் கம்மியில் கரெக்டான இடத்துல இருக்கோம். அளந்து பார்த்துக்கினா எல்லாத்துக்கும் தெரியும். அது எங்களுடைய பகுதி, நாங்கள் ரொம்ப அழிந்து போயிருக்கிறோம். அதில் சில வருமானம் எங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒவ்வொரு கப்பலுக்கும் இந்திய மதிப்பிற்கு 15 கோடியிலேருந்து 19 கோடி வரைக்கும் நாங்கள் வாங்கிக்கிறோம். இதுக்கு அமெரிக்கா சொல்லுது, அது பொது பகுதி, அதில் பணம் உனக்கு சேரக்கூடாது, உடனே எங்கள்கிட்ட கொடுத்துரு.
என்னத்தை அணு ஆயுதங்களை நாங்கள் தான் ராஜா உலகத்துக்கு. அப்புறம் 24 பில்லியன் நாங்கள் உனக்கு தரமாட்டோம். ஹெர்மூஸில் நீ எதுவும் வாங்கக்கூடாது, கையெழுத்து போடுறியா இல்லையா? அவன் சொல்கிறான், கையெழுத்தாவது ஏதாவது நாங்கள் அழிஞ்சு போனாலும் சரி, உனக்கு நாங்கள் இனி அழிய மாட்டோம், அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் ஒரு முட்டினால் இஸ்ரேலை துவம்சம் செய்தார்கள். ஈரானுடைய மக்கள் வெளியே வந்து பெரும் கொண்டாட்டம் கொண்டாடினார்கள். லெபனானுடைய கொடிகள், ஈரானுடைய கொடிகள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி அமெரிக்காவோடு இனி எந்த காலத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இதெல்லாம் கடந்த வாரம் போய்கிட்டு இருக்கிற சம்பவங்கள். இன்றைக்கு என்னன்னா, திடீரென அமெரிக்கா அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சச என்ன சொல்றது ஹெலிகாப்டரை வைத்து தாக்குதல் நடத்தினார்கள். தாக்குதல் அல்ல, உளவு பார்த்தார்கள். என்னடா நம்முடைய பிராந்தியம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள இவன் வந்து உளவு பார்க்கிறான்னு சொல்லி ஏவுகணைகளை வைத்து கிளீனா 2 உடைச்சிட்டான். எதை? அப்பாச்சி. உலகத்தில் ரொம்ப ஃபேமஸானது அப்பாச்சி. ஆமாம். அப்பாச்சியில் என்ன இருக்குன்னா, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் இருக்குது, கேரி பண்ணக்கூடிய வசதி, மிசைல் கெப்பாசிட்டி, இன்னும் நவீன கேமராக்கள். அந்த கேமராக்களில் இருட்டுக்குள்ளே கூட பெனிட்ரேட் ஆகும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தொழில் டெக்னோக்ராட்ஸை வைத்து இயக்கக்கூடிய அப்பாச்சியை உடைச்சது அமெரிக்காவுக்கு பெரிய செட்பேக். அமெரிக்கா சந்தையில் அப்பாச்சியை பலமுறை வெடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான பில்லியன் ஆர்டர் எடுத்திருப்பான். அப்போ இது என்னடா உடைச்ச உடனே 2 விமானிகள், இது நேற்று முந்தின நைட்டு, இதுதான் போருக்கு காரணம். ஆமாம். கீழே விழுந்தான். அவனை ட்ரோன் சிஸ்டத்தை வச்சு தேடி கண்டுபிடிச்சது போக ஈரான் என்ன செஞ்சிருக்கான்னா, பல கோடி டாலர் பெருமானம் உள்ள அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஷாஹின் 136 என்று சொல்லக்கூடிய வெறும் $1000, $2000, $5000, $10,000, $30,000, $40,000 பெருமானம் உள்ள ஷாஹின்ங்கிற ஒரு வல்லமையான ட்ரோன் ஒன்று இருக்கு அவன்கிட்ட. அது ஒரு தற்கொலை தாக்குதலை நடத்தக்கூடியது. அதை வைத்து துல்லியமாக அட்டாக் பண்ணி பட்டார்னு 2 போயிட்டு அப்பாச்சி காலி. அப்பாச்சி அப்பப்பான்னு ஆயிட்டு. உடனே என்ன பண்ணிவிட்டான், குதிக்கிறான், வானுக்குங்கிறான். அவன் நீ எதுக்கடா என் நாட்டுக்குள்ள வந்து உளவு பார்த்த? இப்போ அமெரிக்காவுக்கு என்ன கேவலம்னா, 42 விமானங்கள் காலி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 42 விமானங்களும் உலகத்திலே யாராலும் வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்ட F-35, F-15, F-16 ஈகிள், F-18 ஹார்னட், F-25 ரெப்டார், 35 ஸ்டெல்த் விமானங்கள், MQ-9 உளவு விமானங்கள், அவாக்ஸ் விமானங்கள், அதை மாதிரி ஏர் டேங்கர்ஸ், KC-135, KC-46, இந்த மாதிரி எல்லாமே அடித்து ஒன்று கூட பாக்கி இல்லை. இப்பொழுது அப்பாச்சியும் 2 போயிட்டு. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா கடுமையான சினம் கொண்டு, அமெரிக்காவுடைய பென்டகன் தலைவர், அவர் பேர் மிக்கி ஏதோ ஒன்று பேர், பீட் ஹெட்செட், 2 பேரும் இராணுவ டிஃபென்ஸ் செக்ரட்டரி முடிவெடுத்து உடனடியாக இவர்களை விட்டாக்கூடாதுன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு ஏவி விட்டு உடனடியாக 18 நிலைகளில் கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள். 18 நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த போருக்கான 18 நிலைகளில் ஈரானுடைய ஜஸ்டி, கிஷ், பந்தர், இந்த மாதிரி முக்கியமாக ஒரு ஏராளமான தீவுகள், அதே மாதிரி கஷிம் தீவு போன்ற தீவுகள், இங்கெல்லாம் வந்து ஈரானுடைய இராணுவ நிலைகள், ரெடார் கருவிகள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. ஈரானுக்கு பெரிய பயங்கரமான சேதாரம். அது மட்டுமல்ல, நீர்நிலைகள், 20,000த்திற்கும் மேற்பட்ட இராணுவம் பகிரக்கூடிய குடிக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள், அதே மாதிரி லோ கேவி கிலோவாட்ஸ் உற்பத்தி செய்கிற மின்சார தளங்கள் எல்லாவற்றையும் அடித்து ஈரான் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்தது. உடனே IRGC பார்த்தா இவனை இனி சும்மா விடக்கூடாது, தொடர் தாக்குதல் நடத்த வேண்டும் என முடிவு செய்து 21 இடங்களில் தாக்குதலை நடத்தினார்கள் நேற்று முன்தினம். அதில் குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம்,
குவைத்து தான் அவர்களில் 8 இராணுவ நிலைகள் இருக்குது. அதனை அடுத்து பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூறுகிறார்கள் இரவு முழுவதும் ஒரே அலறல் சத்தம். 5th ஃப்ளீட் கடற்படை தளங்கள் இது ஏற்கனவே 2ம் தாக்கப்பட்டது. அமெரிக்க சேதாரத்தை தாண்டி 3ஆவதாக வரலாற்றில் இதுவரை தாக்கப்படாமல் இருந்ததாக இந்த போர் வரலாற்றில் ஜொர்டானில் அம்மான் என்கின்ற நகரிலிருந்து சற்றேறக்குறைய 100 கிலோமீட்டர் தாண்டி அது இஸ்ரேலுடைய பார்டரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் விமானத்தளம். அதில் அமெரிக்காவுடைய F-35, அமெரிக்காவுடைய 15 இந்த இராணுவ ஹெலிகாப்டர் விமானங்கள் வைத்த இடத்துல இந்த விமானத்தளத்தை 15 வருஷம் கான்ட்ராக்டில், அது பேர் அல் கட்ஸ் அப்படின்னு ஒரு பேர், அதை பாதுகாப்புக்காக வைத்திருந்த நிலையில் அதில் அமெரிக்காவுடைய ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதுதான் உலகத்திலே தடுப்பு விகிதத்தில் நம்பர் 1 ஹை, அதாவது அதுக்கு பேர் தாடுன்னு சொல்கிறது, டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை அடித்து நொறுக்கி தளத்தை காலி பண்ணிட்டான் ஈரான். இப்போ அதோடு அவனுக்கு வெறி அடங்கலை. நேற்று அறிவிச்சிருக்கான், இன்று காலை வந்த செய்தி, ஹெர்மூஸை முழுமையாக இழுத்து மூடுங்கடா, ஒரு கப்பலும் போகக்கூடாது, எல்லாத்தையும் மூடிட்டான். இப்போ 3 நாள் எவனாவது உள்ளே வந்தால் அடி, யார் போவா, எவனும் போக மாட்டான். இப்போ அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும்? அமெரிக்காவை செத்தாலும் சரி, அவனுக்கு தான் பேரழிவு ஆயிட்டு. யாருக்கு? ஈரானை பொறுத்தவரை பேரழிவு, சாதாரணமான அழிவு இல்லை. இப்போ தண்ணி இதெல்லாம் டேங்கர்லாம் அவன் ரொம்ப வடிவமைக்கிறான். குடிநீர் நிலைகள், மின்சார நிலைகள், கட்டமைப்புகள், ஃபேக்கல்டிஸ் எல்லாமே காலியாக இருக்கிற போது அவனுக்கு இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் இனி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. யாருக்கு? ஈரானுக்கு. அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டான், வேற வழி இல்லைல்ல. இப்போ ஏற்கனவே 47 வருஷமா அழிஞ்சி, இப்பவும் அழிஞ்சி, இனி இருக்கிறதே அடித்து சாத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இப்பொழுது ஈரான் அமெரிக்காவை துவம்சம் செய்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள். இப்போது ஹெர்மூஸ் வளைகுடாவை முழுமையாக கதவடைப்பு செய்து விட்டார். இதன் மூலமாக உலகம் முழுவதும் பெரும் நெருக்கடி ஏற்பட போகிறது. அமெரிக்கா என்ன சொல்கிறான்? எனக்கு ஒன்றும் இல்லை, இது பழைய கதை, என் நாட்டிலே எல்லோரும் பெட்ரோல் இருக்கிறது, நீங்கள் தேவை என்றால் என் நாட்டிலே வாங்கி கொள்ளுங்கள் என்று அவன் நீ விட்டு சொல்லிட்டு சுகமாக இருக்க விடமாட்டான். இனி இங்கே மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை தாக்குவான். அமெரிக்காவுடைய IBM, அமெரிக்காவுடைய மைக்ரோசாஃப்ட்வேர், அமெரிக்காவுடைய டெஸ்லா, அமெரிக்காவுடைய அப்புறமா இந்த அமேசான், இன்னும் ஏராளமான கம்பெனிகள் இருக்குது, ஆரக்கிள், நிறைய கம்பெனி, அமெரிக்கன் US பேஸ் கம்பெனி, எல்லாத்தையும் அவன் தாக்க போகிறான். அது மட்டும் இல்லை, கடைசியாக கை வைக்க வேண்டியது 7 கேபிள் சென்டர் இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 லட்சம் கோடி பிஸ்னஸ் ஆகும். அது எங்கே போகுதுன்னா யூரோப்பாவையும் மத்திய கிழக்கும் இணைக்கிறது. அது அண்டர் கிரவுண்டில் கடலில் ஆழப்பகுதியில் போகுது. அதை கட் பண்ணி விட்டான்னு வைங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கோடி பிஸ்னஸ் காலியாகும்? 1000 லட்சம் கோடி. அதில் பெரும்பான்மையானவர்கள் அமெரிக்க கம்பெனிகள், UAE கம்பெனிகள். இப்படி ஒரு பயங்கரவாத சூழ்நிலையில் இப்படி ஒரு பதட்டம் அங்கே நிலவுகிறது. இந்த போருக்கு 2 பேர் தான் காரணமாக இருக்கான். ஒருவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, ஒரு தீவிர யூத ஆதரவாளர், இன்னொன்று யூத கிறிஸ்தவர். யாரு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதற்குள்ள அவர்களுக்குள்ள சில மத சித்தாந்தமும் புதைந்திருக்கிறது. யூதர்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அவர்களை பொறுத்தவரை யாரையும் நம்பவும் மாட்டார்கள். அதென்ன அப்படி ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் என்று நீங்கள் இப்போது கேட்கலாம். இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவு யாரு? அமெரிக்கா தானே? ஆமாம். அதே போல இஸ்ரேல் வீட்டில் உண்ட வீட்டில் ரெண்டகம் செய்வது என்று நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். அதே கதையை இஸ்ரேல் செய்திருக்கிறது, அமெரிக்காவுக்கு துரோகம் செய்திருக்கிறது. இஸ்ரேல் துரோகம். இது நேற்று முந்தானத்து வந்த செய்தி, பரபரப்பான செய்தி. என்னடா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவோம், இதுதான் யூதர்களுடைய குணம். இதை வெளியிட்டது நான் அல்ல, அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ். பரபரப்பு. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் பெகாசிஸ்ன்னு ஒரு உளவு பார்த்தீங்க இல்லையா? ஆமாம். இந்தியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு செல்ஃபோனில் ஒரு ஆப்பை தயார் பண்ணி
பர்சனல் நம்பர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கான். யார்கிட்டருந்து? அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ தளபதிகள், அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிகாரிகள், இவர்களுடைய எல்லா செல்ஃபோனையும் யூதர்கள் கண்காணித்து இந்த ஆப்பை செல்ஃபோனுக்குள்ளே ஏற்றிருக்கான். அது எப்படி ஏற்றுனாங்களாம் நமக்கு தெரியாது. ட்ரேஸ் பண்ணி அவர்கள் பேசக்கூடிய இராணுவ ரகசியங்கள், அவர்கள் பேசக்கூடிய அரசியல்கள், அமெரிக்கா ஈரானோடு சமாதான ஒப்பந்தத்தை பேசி கொண்டிருந்த நேரத்தில் எப்படி பேசுகிறார்கள், என்னென்ன பேசுகிறார்கள், எவ்வாறு காய்களை நகட்டுகிறார்கள் என்பதை துல்லியமாக ஒட்டுக்கிட்டிருக்கிறார்கள். இதை அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி நியூயார்க் டைம்ஸில் தலைப்பு செய்தியாக வந்ததுன்னா இஸ்ரேல் பதட்டம். ஆனால் அமெரிக்காவுக்கும் தெரியுமாம் இந்த மாதிரி மோசமான வேலை ஒன்றை செய்வான் என்று. அப்படி இருக்கிற போது பென்டகன் சார்பாக சொல்லப்பட்ட FDA அதிகாரி ஒருவர் சொல்கிறார், பென்டகனின் அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது வேறு துறை அதிகாரிகளாக இருந்தாலும், வெள்ளை மாளிகை அதிகாரிகளும், அவர்கள் வேலை போக மற்ற நேரங்களில் அவர்களுடைய சொந்த கதைகளை அவருடைய ஓன் செல்ஃபோனில் தான் பேசுவாங்க. அப்படி பேசும்போது அமெரிக்காவுடைய இராணுவ தகவல்களும் பரிமாறப்படும். அப்படி பரிமாறுவதில் அவர்கள் கேபிளில் பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறது செல்ஃபோன் மொபைலில் தான் பேசுவாங்க. அப்போது சில நேரத்துக்கு தனியார் நெட்டு ஜெட் ஏர்வேஸில் போவாங்க. அப்படி போகிற போது அவர்கள் பேசிய அனைத்தும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை, இஸ்ரேலுடைய உளவு டிஃபென்ஸ் ஒன்று அம்மான், மற்றொன்று மொசாத், மற்றொன்று சின்பட், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அனைத்தையும் மோப்பம் பிடித்தது. அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஷாக். எல்லா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா செய்தியும் வந்துச்சு. ஏன்னா உலகத்தையே மோப்பம் பிடிக்கும் அமெரிக்காவை மோப்பம் பிடித்த யூதர்கள். இப்போது அமெரிக்க அதிபருக்கும் இவருக்கும் பெரும் தகராறு நீ சிறையில் இருக்க வேண்டிய ஆளடா, நீ கெட்டவன் என்றெல்லாம் பேசிய தகவல்கள் போன வாரம் வந்தது. அதை மீறி தற்போது இந்த வாரம் ஹெர்மூஸ் முழுமையாக கதவு சாத்தப்பட்டு விட்டது. இப்போ இது மிகப்பெரிய பாதிப்புக்கு, இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு. நம் நாட்டிற்கு நமக்கு 60% பிஸ்னஸ் எதில் நடக்குது தெரியுமா? ஹெர்மூஸில் தான். இப்போ நம்ம நாட்டில் இன்றைக்கி 107 ரூபாய் ஆன ஒரு ஆயிலுடைய விற்பனை இப்போது $95 இன்று காலை உயர்ந்திருக்கிறது. இனி அநேகமாக 100, 110, 120, 125 ஒரு டாலர், ஒரு பீப்பாயுடைய விலை $125. அப்படி என்று சொன்னால் அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய காசு, அதே மாதிரி சுங்கச்சாவடி மாதிரி அவர்கள் போட்டது எல்லாம் நமக்கு தலையை சுத்தும். ஆனால் இப்பொழுது சரக்கு வராது, ஹெர்மூஸை மூடிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கர இருளமான சூழ்நிலை இன்றைக்கு உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறது என்பதில் ஒரு பெரும் கவலைக்குரிய செயல். ஏன்னா நமக்கு வரக்கூடிய உரங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் விஷயங்கள், ஆயில் எல்லாமே அந்த பகுதியிலேருந்து தான் வருது. உலக பிஸ்னஸில் இந்த ஹெர்மூஸ் வழியாக 25% ஆயில் சப்ளை. அடுத்து ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, பாப் அல் மந்தப். இது எங்கே இருக்குன்னு சொன்னோன்னா மத்திய தரைக்கடலில் இருக்குது. இது செங்கடலில் இருக்குது. அதில் ட்ரேடிங் கப்பல்கள் ஏராளமாக போகும். அந்த கப்பலையும் தாக்கி அழிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கப்பலையும் தாக்கி அழித்தால் இப்போது பெரும் சிக்கல் ஏற்படும். எப்பொழுது உலகம் முழுவதும் வணிக கப்பல்களும் தாக்கப்பட்டுவிடும். இப்பொழுது இந்த போர் எப்போது முடியும் யாருக்கும் தெரியாது. இல்லை, போர் எப்போது முடியும்ன்றது எனக்கு தெரியாது. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஈரான் இதே நிலைமையில தாக்குதல் நீடிச்சுதுன்னா இவங்ககிட்ட எவ்வளவுதான் ஆயுதம் இருக்கு? ஏன்னா அமெரிக்கா இருப்பு வச்சிருக்கும், அவங்களுக்கு உதவி பண்ண பல நாடுகள் வரும். ஈரானுக்கு அப்படி யாரும் இல்லை. ஈரான் எவ்வளவுதான் தாக்கு பிடிக்கும், இவ்வளவு ஆயுதங்கள் எவ்வளவுதான் வச்சிருக்காங்க அவங்க. நீங்க நேரம் மாற்றமான கேள்வி கேட்குறீங்க. ஈரான் ஏராளமான ஆயுதங்கள் வைத்திருக்கிறாகவும் அமெரிக்கா ஆயுதங்கள் இல்லை. இப்படிதான் இருக்கா? இது நீங்க கேட்ட கேள்வி. இது சாதாரணமா எல்லாரும் கேட்குற கேள்வி தான் நீங்க கேட்குறீங்க. இப்போ பிரச்சனைனா அமெரிக்காவுடைய ஆர்சனல், அமெரிக்காவுடைய குடோன்களில் ஆயுதங்கள் இல்லை. ஏற்கனவே போர் ஆரம்பிக்கும் போதே நாம் உக்ரைனுக்கு நிறைய ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்துட்டோம், பலஸ்தீன வாருக்காக இவர்களுக்கு கொடுத்தோம். ஏன்னா இன்ஸ்டன்டாக காஃபி மாதிரி போட முடியாது. இன்னைக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் குடோன்களில் இல்லாமல், அதனால தான் அவங்க சீஸ்ஃபயரே கொண்டு வரான். ஆயுதங்கள் இருந்தால் அடித்து தள்ளியிருப்போம். ஆனால் ஈரானில் அமெரிக்க சிஐஏ சொல்கிறது இன்னும் 3000க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் மிசைல் இருக்கிறது, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆயிரக்கணக்கில் ட்ரோன்கள், நாள் ஒன்றுக்கு 200 ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், மோனிஷன்ஸ், NH3 அமோனியா பெர்குளோரேட், இதை வைத்து அவர்கள் பெரிய தயாரிப்பில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு பேக் போனால் காஸ்பியன் வழியாக ஏராளமான ஆயுதங்களை ரஷ்யா அனுப்புகிறது. வடகொரியாவிலிருந்து வருகிற ஆயுதங்கள் எங்கே வருகிறதுனா சீனாவுக்கு வருகிறது. ரயில் சீனாவிலிருந்து கப்பல் வாயிலாக காஸ்பியன் கடலில் ஒரு பகுதியாக இருக்கும் துர்க்மெனிஸ்தான் என்கின்ற ஒரு நாட்டுக்கு சீனா அனுப்புகிறது. அங்கிருந்து காஸ்பியன் கடல் வழியாக ஈரானுக்குள் போய்விடுகிறது. இந்த காஸ்பியன் கடலில் 5 நாடு தான். ஒரு பக்கம் ஈரான், மற்றொரு பக்கம் ரஷ்யா, கஜகஸ்தான், ஆர்மேனியா, துர்க்மெனிஸ்தான். இது ஒரு குளம் போன்றது. இந்த 5 நாடுகளும் தான் அந்த காஸ்பியன் பகுதியை மற்ற நாடு உள்ளே வரைய முடியாது. அதுக்குள்ளே தாராளமாக ஆயுத கடத்தல் நடக்கிறது. ஆக நீங்கள் கேட்ட மாதிரி அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. அமெரிக்கா இருக்கும் ஆயுதங்களையும் அரபுகளுக்கு கொடுக்கணும், இருக்கும் ஆயுதங்களையும் அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கணும், இருக்கும் ஆயுதங்களையும் கொரியாவுக்கு கொடுக்கணும், இருக்கும் ஆயுதங்களை ஜப்பானுக்கு கொடுக்கணும், அவர்களையும் பாதுகாக்கணும். அதுதான் இப்போ உலக அளவில் வரக்கூடிய செய்தி சொல்லுது. அமெரிக்கா பெரும் தவறை செய்திருக்கிறது. இப்பொழுது குண்டுகளும் இல்லாமல் ஏவுகணைகளும் இல்லாமல் கொஞ்சமாக வைத்து கொண்டு ஒருவேளை தைவான் பிரச்சனைகள் ஆகி சீனா தாக்கினால் அமெரிக்கா என்ன செய்யும் என்ற கேள்விகளை யுஎஸ் ஃபோர்ஸ் என்கின்ற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன், கொள்கை வகுப்பான ஒரு சேனல், ஒரு பத்திரிகை, உலக அளவிலே மிக முக்கியமான பத்திரிகை, அது தன் கருத்து எழுதுகிறது. அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல் கையில் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வெளிப்படையாக பார்க்கின்ற போது அமெரிக்காவுக்கு ஏராளமாக இருக்கும். அவர்களுக்கு எதுவும் இல்லை. அமெரிக்காவிடத்திலே நண்பர்கள் இல்லை. அமெரிக்காவுக்கு கூட இருக்கிறது யூதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு நேட்டோ நாடுகள் யாருமே இல்லை. ஜெர்மன் இல்லை, பிரான்ஸ் இல்லை, இத்தாலி இல்லை, இங்கிலாந்து இல்லை, கனடா இல்லை, ஆஸ்திரேலியா இல்லை, எந்த நாடுமே இல்லை. அமெரிக்கா தனித்து விடப்படும். இல்லை, ரஷ்யா உக்ரைன் வரல, உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ நாடுகள்லாம் நின்றுச்சு. இதில் ஏன் வர மறுக்கிறாங்கன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் வந்து நேட்டோ நாடு. அப்போ அவர்களை அடிக்கும்போது அந்த நாடுகள் வரத்தான் செய்யும். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா நேட்டோ நாட்டில் ஒரு கூட்டணி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவை அடித்தது, நேட்டோ நாடு அடித்தது. இப்போ நேட்டோ நாடுகள் அக்ரிமெண்ட்னா ஒரு நேட்டோ நாடை ஒன்று தாக்கினால் மற்றொரு நாடு தாக்கியே ஆக வேண்டும். அப்போ ஏன் நேட்டோ நாடு வரல அப்படின்னா அவங்க அழகாக பிரான்ஸ் சொல்லிட்டாங்க, இமானுவேல் மேக்ரான், அப்புறம் ஸ்ட்ரோமர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நேட்டோ பேஸ் எப்படின்னா நேட்டோ நாடுகளை வேறு எதிரி நாடு தாக்கினால் எல்லா நேட்டோவும் ஒன்றா சேரும். ஆனால் இன்னைக்கு ஈரானோட போர் செய்வது நேட்டோ நாடுகள் பிரச்சனை இல்லை. ஈரான் இஸ்ரேலை தாக்குகிறது, இஸ்ரேல் ஈரானை தாக்குது. இதற்குள் அமெரிக்கா போய் தலையிட்டால் நாங்கள் எப்படி வர முடியும்? இதில் இஸ்ரேலும் நேட்டோ நாடு அல்ல, ஈரானும் நேட்டோ நாடு அல்ல. அமெரிக்கா நேட்டோ நாடாக இருந்தாலும் அமெரிக்காவை ஈரான் தாக்கவில்லை. ஈரானை தாக்கியது யார் தாக்கினா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியது. அதனால் நாங்கள் எப்படி வருவோம்னு இங்கிலாந்து சொல்லிட்டு, இத்தாலி சொல்லிவிட்டது, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுக்கல் எல்லா நாடுகளும் சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கு அமெரிக்கா கெப்ட் அலோன். அவங்க ரொம்ப மோசமாக பேசினார் நேட்டோ நாடுகளை. என்கிட்ட வாங்கி தின்ற பசங்க ஒரு ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்காங்க. அவங்க அதை பற்றி கவலையே படலை. இப்போ நேட்டோவிலேருந்து நான் வெளியேறேன் போகிறேன் அப்படின்னு சொன்ன இதெல்லாம் பழைய செய்தி. இருந்த போதிலும் தற்போது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு பெரும் கொதிநிலையும் பெரும் சிக்கலும் எழுந்திருக்கிறாங்க தான் உண்மை. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.